துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, திரும்ப சொல்லுங்க. 2வது ஜாடி என்ன? எப்போதும் 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 என்ற வார்த்தையை போற அண்டர்லைன் பண்ணிடணும். எக்காலத்திலும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் என்னது பாத்தீங்களாப்பா? எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஐயாவை பார்த்துட்டா பிரைஸ் தி லார்ட், ஐயாவை பார்த்துட்டா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்ல முடியுதா? இல்லைன்னா சம்திங் ராங். துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் அப்படி மீன் நறுக்கிட்டு இருந்தாலும் காய்கறி நறுக்கிட்டு இருந்தாலும் துதிக்கணும். ஏசப்பா நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே பொங்கி 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 வழி. புரிகிறதா? எத்தனை ஜாடி முடிச்சிட்டோம்? 3வது ஜாடி சங்கீதம் 16:8. எப்போதுன்றது பூரா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதான் ஒவ்வொரு ஜாடி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடி, அவர் என் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐயா கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்தாங்க? துஷ்டன் இனி உன் வழியாய், சொல்லுங்கம்மா, கடந்து வர முடியாது. காரணம், எப்போதும் யாரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்? எப்போதும். சினிமாக்காரனை பத்தி, அரசியல்காரனை பத்தி, விளையாட்டு வீரர்களை குறித்து, ஊரு கதை, உலக கதை, உங்க அப்பா இப்படி, உங்க அக்கா இப்படி, உங்க அம்மா இப்படி. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவதில்லை. புரிகிறதா? அந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமே இதுதான். அருமையா உங்க பன்னன் சாலமோன் எங்க ஐயாவை பாராட்டுகிறேன். அருமையான வசனம். நாகம்லாம் எடுத்து படிப்பதே இல்லை யாருமே. ஆனா நாகம்ல எவ்வளவு அருமையா, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எப்பொழுது நீ சரியாய் ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தி இப்படி பண்டிகையை ஆசரித்து குடும்பமாய் அவரை துதித்து போற்றி புகழ்ந்து சாட்சியாய் வாழும் பொழுது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. 3 ஜாடி கரெக்டா ஒவ்வொரு நாளும் நிரப்பி இருக்குமான்னு பார்க்கணும். காலியா விட்டோம், அரை கால் ஜாடியா வச்சிங்க, ஆட்டம் கண்டுரும். அந்த 3 என்னது? 3 எப்போதும் பார்த்தோமே கரெக்டாக இருக்கான்னு அப்படி சரியாக பார்த்து கொண்டே வர வேண்டும். 4வது ஜாடிக்கு போகுமா? பிலிப்பியர் 2:12. பிலிப்பியர் 2:12. இந்த எப்போதும்ன்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறோன்னு ஒவ்வொரு ஜாடி. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நல்ல கவனிங்க வார்த்தையை பாருங்க, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும், அதிக பயம், நடுக்கத்தோடும், அதிக நடுக்கம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாத்தீங்களா? எப்போதும் ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்போதும் இந்த பண்பு எனக்கு டெய்லி இருக்கணும். ரட்சிப்பு என்பது எவ்ரிடே. ஆண்டவரே உமது ரத்தம் என்னை கழுவட்டும், உமது ரத்தம் இன்னுமா என்னை சுத்திகரிக்கட்டும். என் பேச்சு எப்படி இருக்கிறது, என் நடக்கை எப்படி இருக்கிறது, என் செய்கை எப்படி இருக்கிறது. அதான் ஃபவுண்டேஷன். ஐயா எத்தனை அடியா போட்டீங்க இந்த பில்டிங் கட்ட? இதையா 7 அடி 8 அடி போட்டிருக்கோம் ஐயா. அது மாதிரி எவ்ரி டே வி நீட் தட். அப்படி 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 வளர்ந்து 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 நாளுக்கு நாள். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும். நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. என்ன மதுரம் அவர் நன்னயம் நாம சுவை. என்னகத்தில் நிறைந்தார், என்னில் இன்பம் பெருகும்.
இயேசு என் அஸ்திபாரம் ஆசையமேக்கவரே நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும் நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும் இயேசு என் அஸ்திபாரம் ஆசையனுக்கவரே. எத்தனை ஜாடி முடிச்சிருக்கோம்? என்ன பாக்குறீங்கம்மா சொல்லுங்கப்பா. எத்தனை 4 ஜாடி தகச்சி அருமையா பாருங்க. 4 ஜாடி இன்னும் 2 ஜாடியை முடிச்சிருவோம். சரியா? 5வது ஜாடி எங்கே? பிலிப்பியர் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15. 1 தெசலோனிக்கேயர் 5:15. எப்போது என்ன செய்யணுமா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும். 1 தெசலோனிக்கேயர் 5:15. படிங்கப்பா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்போதும் அண்டர்லைன். என்ன செய்யணுமா? என்ன செய்யறோமா? கிறிஸ்தவன் யார்கிட்டயாவது பகையா இருந்தா யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடிட்டு அப்படி அங்கிட்டு போனோடனே அவ கிடக்கா இவன் கிடக்க போயா உடனே தெரியாது. அதெல்லாம் இங்கே பழிக்காது. ஐயா அருமையா சொன்னார் பாருங்க. ஜாதி இல்லை, பேதம் இல்லை, எல்லாம் அங்கே பாருங்க. எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே வீட்டார், ஒரே நகரத்தார். இது இந்த எப்போதும் என்னம்மா நன்மை செய்ய நாடுங்க. எப்பொழுதும் எங்கள் ஐயா நல்லா இருக்கணும், எங்கள் ஐயா நல்லா இருக்கணும், என் சமீர் நல்லா அப்படி நான் நினைக்கலைன்னா நான் மேடையில் நின்று வேஸ்ட்டு. யார்கிட்டயாவது பகை இருக்கா? யாரையாவது பழித்து பேசுகிறோமா? யாருக்கும் விரோதமாய் நடக்கிறோமா? கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவன்னா கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்தவன்னா கிறிஸ்து பிளஸ் அவள். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது எல்லாருக்கும் நன்மைதான் நான் செய்து கொண்டே இருப்பேன். இந்த ஜாடி, அந்த ஜாடினா என்ன? ஒவ்வொரு நாளும் என்னால் நான் என்ன செய்கிறேன்? ஜபிக்கிறேனா? என் சகோதரிக்காக ஜபிக்கிறேனா? என் சகோதரருக்காக ஜபிக்கிறேனா? அந்த வீட்டிற்காக நான் ஜபிக்கிறேனா? என் பக்கத்து இல்லத்திற்காக, என் பக்கத்திலே குடியிருக்கிற மக்களுக்காக. தட் இஸ் கிறிஸ்டியன். இவ்வளவு இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அது ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கணும். யாரிடமாவது பகை மாதிரி இருந்தால் போய் அம்மா அம்மா சாரிம்மா, அண்ணே அண்ணே சாரி, அண்ணே அக்கா சாரிக்கா சொல்லிடணும். சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்மை நன்மை செய்ய ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா, இருந்தா வர்றேன், உடனே வர்றேன். தீஸ் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அதற்குத்தான் நம்மை வைத்திருக்கிறார் அந்த உலகத்தில். நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் பரிசுத்த ஆசாரிய ராஜரிக, நீங்கள் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அப்படி காலரை தூக்கி விட்டு நடக்கணும். அதுக்கு பெருமை இல்லை, செருக்கு இல்லை. என் மகாராஜாவின் பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஏசாயா 66 சொல்றாருல, 66:1 படிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்பேற்பட்ட ராஜா அவருக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன், என்ன கொண்டு வந்திருக்கிறோம் நினைத்து பாருங்க. என்னையே நான் கொடுக்கட்டும், என் குடும்பத்தையே நாங்கள் தியாக பலியாக ஒப்புக்கொடுவோம். அவரை துதிப்பதிலும், அவருடைய வார்த்தைகளை பேசுவதிலும், அவரை பிறருக்கு அறிவிப்பதிலும். இவ்வளவு இருக்கம்மா. இந்த வாரமே 3-4 ஊர் நான் ஓடி இப்படி துதித்து வார்த்தைகளை சொன்னாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை. சங்கீதம் 84:1-2 அப்படி படிச்சோம்னா எப்படி சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க அதுதான் மகிமை. 10வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய மகிமையான ஆலயம் பாருங்க. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு மகிமையானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை
கவனம். பாத்தீங்களா? என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். அப்படி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.